எங்க வச்ச? தேடுற பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்க ஒய்ஃபா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ சொல்ற மாதிரி ரூம்மேட்டோ இல்ல ஸ்ட்ரேஞ்சரோ கூட தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கலாம். என் ஷர்ட்டை காணும். இதுவான் பாரு. உன்னை யார் என் ஷர்ட்டை அயன் பண்ண சொன்னது? இல்ல சுருக்கமா இருந்துச்சு, அதான் அயன் பண்ணேன். ம். சஞ்சீவ், ஏன் இந்த சட்டையை போடாம வேற டிஷர்ட் போட்டுக்கிட்ட? நீ அயன் பண்ண ஷர்ட் எனக்கு ஒன்றும் தேவையே இல்லை. இனிமேல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எனக்கு சம்பந்தப்பட்ட வேலை ஏதாச்சும் பார்த்த அவ்வளவுதான். என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? ராணி மாதிரி அழகா இருக்கடி. வர கெஸ்டுங்களுக்கு நீ போட்டிருக்கிற நகையே சொல்லும். சீதாவுக்கு அடுத்து இந்த வீட்ல எல்லா அதிகாரமும் உனக்கு தான். எப்படி? சீதா செத்ததுக்கு அப்புறமா? வேற என்னடி பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடியே அந்த அதிகாரம் என் கைக்கு வர மாதிரி நான் செஞ்சு காட்டுறேமா. என் பொண்ணுன்னா என் பொண்ணுதான். சரி சரி சீக்கிரம் வா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, வா போலாம். வா. ஸ்ரீஜா, அங்க பாரு, சஞ்சீவ் ரூம்ல இருந்து வேலைக்காரி வரா. மா நல்லா பாருமா, அது அபி. ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி இருக்கா பாரு. இந்த வீட்டு வேலைக்காரிங்க கூட இவளை விட டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்படி பாக்கும்போது இவ்ளோ கேவலமா இருக்காளே. ஃபங்க்ஷன்ல உன் பக்கத்துல நின்னா அவ்வளவுதான், பிச்சைக்காரியை விட மோசமா இருப்பா. அத்தை, நான் ரெடி ஆயிட்டேன். என்ன அபி, ஃபங்க்ஷன் அதுமா இப்படி கழுத்துல ஒரு நகநட்டு கூட இல்லாமலா இருப்ப? பரவாயில்ல அத்தை. என்ன பரவாயில்ல? நீ இந்த வீட்டு மருமக, இப்படியா இருக்கிறது? என் கூட வா. அத்தை வா. இது எங்க மாமியார் எனக்கு போட்டது, அவங்களுக்கு அவங்க மாமியார் போட்டது. இது எங்க குடும்பத்தோட பரம்பரை நகை. எங்க பரம்பரை நகைய நான் உனக்கு கொடுக்கறேன். அத்தை, இதெல்லாம் எதுக்கு அத்தை? இது உங்ககிட்டே இருக்கட்டும். நகைய கொடுக்கும்போது வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. அதோட இந்த நகை நம்ம வம்சத்தோட அடையாளம். அடி பாவி, எவ்வளவு திமிர! மூத்த மருமக நீ இருக்கும்போது அபி கிட்ட பரம்பரை நகைய தூக்கி கொடுக்கறா. அது எங்க அம்மா நகை. இந்த குடும்பத்தோட மருமக கிட்டதான் இந்த நகை இருக்கணும். இவ்ளோ நாளா இந்த குடும்பத்தோட மருமகளா நான் இருந்தேன். இந்த நகை என்கிட்ட இருந்துச்சு. இப்போ நீதான் இந்த குடும்பத்தோட மருமக. இந்த நகை உன்கிட்ட இருக்கிறதா சரி. இல்ல அத்தை, அதெல்லாம் எதுவும் பேசாத.
நகையை போட்டுக்கோ. இது என்னோட உத்தரவு. திரும்ப நானே போட்டு விடுறேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. உனக்கு வர வேண்டிய பரம்பரை நகையே அபி அந்த சீதாவை ஏமாத்தி வாங்கிட்டான். ஐயோ, எல்லாமே டைமண்ட்ஸ் ஆச்சே. மகாலட்சுமி மாதிரி இருக்க. அழகு. ஐயோ, சீதா அபிக்கு அந்த நகையை போடுறாளே, அதை பார்த்து என்னால ஒண்ணும் செய்ய முடியலையே. ஸ்ரீஜா, இதுக்கப்புறம் நீ அபி பக்கத்துல நின்னா நீ தாண்டி பிச்சைக்காரி மாதிரி தெரியல. சாரி ஸ்ரீஜா, என்னோட டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுடி. மா, இந்த வீட்டு மூத்த மருமக நான் தான். அபி கழுத்துல இருக்க நகைய எப்படி ஏன் கழுத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். காலையில இருந்து நீ நிறைய வேலை பார்த்துட்ட. இனி ஒரு டம்ளர் கூட எடுத்து வைக்க கூடாது. ஐயோ அத்தை, வந்தவங்களை யாரு கவனிக்கிறது? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். ஃபுட் சப்ளை பண்ண கேட்டரிங் ஆளுங்கள வர சொல்லியிருக்கேன். அவங்க பாத்துப்பாங்க. உனக்கு இருக்கிற ஒரே வேலை இப்படியே அழகா போய் சஞ்சீவ் பக்கத்துல நின்னு போட்டோக்கு போஸ் கொடுக்கறது. சரியா? சரிங்க அத்தை. அபி வேலை செய்யக்கூடாதா? உங்க ஆசை மருமகளை இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல என்ன பாடுபடுத்துறன்னு மட்டும் பாருங்க. சின்ன வயசுலயே தைரியமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. குட், எடுத்துங்க சார். வந்தவங்களுக்குலாம் சரிங்க சார். மேடம் தேங்க்யூ. எடுத்துங்க மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. ரொம்ப நேரமா ஆளையே காணோம். அம்மா, ஏய், எங்கடி போன? இதோ இத வாங்கிட்டு வரதா. என்னடி இது சக்கரை மாதிரி இருக்கு? ஐயோ, சக்கரன்னு நினைச்சு வாயில போட்டுறாத. அப்புறம் போத தலைக்கேறி 3 மணி நேரத்துக்கு உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது. என்னடி சொல்ற? இது பிரவுன் சுகர்மா. பிரவுன் சுகரா? ஏண்டி, இது போதை பொருளாச்சே. இதை எதுக்கடி வாங்கிட்டு வந்த? அந்த அபிய அசிங்கப்படுத்துதா. எனக்கு ஒண்ணு புரியலையே. இப்போ நடக்க போற ஃபங்க்ஷன்ல இந்த பிரவுன் சுகரை அபிக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுக்க போறேன். அப்புறம் அபி ஒரு ஆட்டம் ஆடுவா பாரு. அந்த ஆட்டத்தோட அபியோட மானம் மரியாதை எல்லாம் அப்படியே காத்துல பறந்து போயிடும். அசிங்கப்பட்டு நிப்பா. அத பார்த்து அத்தை மான மரியாதை போய் கூனி குறுகி நிப்பாங்க. அந்த பரம்பரை நகைய அபிக்கு போட்டதுக்கும் அத அவ வாங்கினதுக்கும் 2 பேருக்கும் இதுதாமா சரியான தண்டனை. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே சார், நல்லா போயிட்டு இருக்கு சார். குட் குட். எப்படி இருக்கீங்க? நல்லா கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கேன். குடிச்சீங்களா? ஆ. வாப்பா, அவங்களுக்கு கொடு. எனக்கு வேண்டாம், அங்க போய் கொடு. வாங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். பசங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்னங்க, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருவோமா? நேரம் ஆயிட்டே இருக்கு. எல்லாரும் வந்துட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரிங்க. வந்தவங்களை கவனி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் இந்த பொண்ணு? ராமூர்த்தி அண்ணனோட பொண்ணுங்க. என்னடா அது, கம்பெனி பார்ட்டின்னு சொன்னாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. நாம எதிர்பார்த்த மாதிரியான பார்ட்டி இல்லையே. என்ன பசங்களை கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா. டே காளி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. சஞ்சீவி சந்தோஷம் வர சொல்லு. இதோ இப்ப உடனே கூப்பிட்டாங்க. அக்கா அக்கா, இதோ அவங்களே வந்துட்டாங்களே. வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஓகேவா? எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளைங்களையும் பொண்ணுங்களையும் வாழ்த்த வந்த எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு எங்க மாப்பிள்ளைங்களை வாழ்த்திட்டு போனோம். சரிங்க சார். அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கோம்மா, நீ எப்படி நல்லா இருக்க? இருக்கேன்ல? நல்லா இருக்கேன்ப்பா. ஸ்ரீஜா இங்க வா. என்னம்மா? இது என் பொண்ணு அப்படியா? ஸ்ரீஜா. வணக்கம்மா. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அத்தை வராங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க சம்பந்தி. சம்பந்தி, எங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பாத்துப்பா. ம். பாத்தியம்மா, யார் கூடயும் பேசவும் முடியாம பழகவும் முடியாம பித்து புடிச்ச மாதிரி தனியா நிக்கிறா. இந்த வீட்டு மருமகளானா இந்த வீட்டு ஆளாயிடுவாளா? தனி மரமாவே நிக்கட்டும், விடு. அப்படிலாம் விட முடியாதுமா. இந்த வீட்ல அவளோட பொசிஷன் என்னன்னு அவளுக்கு காட்டணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு இருக்க? நான் சொல்ற மாதிரியே செய். எல்லாம் சரிதான். ஆனா அபியோட அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்க முன்னாடி பண்ணா சரியா இருக்குமா? இதுதாம்மா சரியா இருக்கும். அபி அவங்க அப்பா அம்மா முன்னாடி அசிங்கப்படணும், கேவலப்படணும். அப்போதானே அவளுக்கு தெரியும் இந்த வீட்ல அவளோட பொசிஷன் என்னன்னு. அப்ப சரி, இரு நான் பாத்துக்கிறேன். போ. அபி, சொல்லுங்க சித்தி. என்ன நீ இப்படி தனியா நிக்கிற? நீ இப்படி நின்னா கெஸ்ட் எல்லாம் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன பண்ணணும் சித்தி? வந்தவங்களுக்கு எல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடு. அவங்கள பார்த்து கவனி. இல்ல அத்தை தான். உங்க அத்தை 1000 சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்த கெஸ்ட நாம கவனிக்காம இருக்க முடியுமா? போமா, போ, போய் கவனி, போ. சரி போ. அபி என்னங்க வேலைக்காரி மாதிரி ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கா? தீவனே, அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் அவ்வளவு விருப்பப்பட்டு கொடுக்கறா. தப்பு இல்லம்மா, விடு. நீ சொன்ன மாதிரி அவ வேலைக்காரி ஆயிட்டா. அவ இந்த வீட்டு வேலைக்காரிங்கிறத அப்பப்ப அவளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? அப்பதான் அவ அடங்குவா. கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. இதுக்கேவா இப்ப பாரு. சாரி. என்ன என்ன சத்தம்? அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அத்தை, கூல் ட்ரிங்க்ஸ் கீழே கொட்டிடுச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆள் இருக்காங்க. நீ இல்ல எழுந்து. நானே நீ வா. தொடச்சிடுறேன். முருகா, அம்மா. வந்து க்ளீன் பண்ணு. சரிங்கம்மா. அத்தை, இவதான் என் சின்ன மருமக அபி. ரொம்ப தங்கமான பொண்ணு. எங்க வீட்டு மகாலட்சுமி. பாத்தியா ஸ்ரீஜா, சீதாவோட கொழுப்ப தரைய தொடைக்கிறவ இந்த வீட்டு மகாலட்சுமியா? என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவளை காப்பாத்த அவ அத்தை இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மாமியாருக்கு மருமகள் அமையறதுக்கு நம்ம பொண்ணு தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொல்றது உண்மைதாம்மா. உங்க மருமக கழுத்துல இருக்கிறது உங்க பரம்பரை நகை தானே? ஆமா. ஆ, அப்ப அந்த நகையை நீங்க கொடுக்கறது சரியா இருக்குமா? நீ வா. முருகா, வந்து க்ளீன் பண்ணு. முருகா, வந்து க்ளீன் பண்ணு. முருகா, வந்து க்ளீன் பண்ணு. ஆமா.
எனக்கு அப்புறம் இந்த நகை என் மருமகளுக்கு தானே, அதான் இப்பவே கொடுத்துட்டேன். ஓ, ஸ்ரீஜா, வந்த கெஸ்டுக்கெல்லாம் இந்த வீட்டு மூத்த மருமக நீ ஒன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காம அந்த பிச்சைக்காரி அபிய இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கா பாரு. இதுல பெருமையா வேற பேசிட்டு இருக்கா. என்ன கொடுமை எல்லாம் நடக்குது. மா, இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். அவ்வளவுதானே. சீதாவுக்கு ஆள் இருந்தா நமக்கு ஆள் இருக்காதா? இப்ப பாரு. ஏய், இங்க வாங்க வாங்க. இங்க பாரு, நான் சொன்னேன்ல அதே மாதிரி செஞ்சுட்டு போ போ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இது யார், உங்க சின்ன மருமகளா? ஆமா. எது, அந்த குடும்பமே நாடகமாடி சஞ்சீவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணாலே அந்த பொண்ணு தானே இப்ப? விட்ட அம்பு சரியா போய் குத்துது பாரு. என் மருமக ஏமாத்தி எல்லாம் கல்யாணம் பண்ணல, சஞ்சீவ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணா. நான் சொல்லலைங்க, எனக்கு தெரியாதா என்ன? வெளிய அப்படிதான் பேசிக்கிறாங்க, அதத்தான் சொன்னேன். ஆமா, அபியோட அப்பா என்ன வேலை பாக்குறாரு? அது தெரியாதா? ஈபில எலக்ட்ரிஷியனா இருக்காரு. அப்படியா? அப்பா அபி கிடைச்சது யோகன்னு சொல்லு. சஞ்சீவ் பணக்கார பையன்னு தெரிஞ்சு அவனை லவ் பண்ணி ஈஸியா பெரிய வீட்ல வந்து செட்டில் ஆயிட்டா. புத்திசாலிதான். ரெண்டாவது அம்பு சரியா அபி நெஞ்சிலேயே இறங்குதுல்ல. அதான் அபி கழுத்துல உங்க பரம்பரை நகையை போட்டிருக்கீங்களா? ஆமா, எலக்ட்ரிஷியன் பொண்ணுக்கு 100 பவுன் நகையா போட்டு விடுவாங்க. அபி மேல இறக்கப்பட்டு தன்னோட பரம்பரை நகைய போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் அப்ப வெறும் கழுத்தா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. எப்படி பேசுறாளுங்க பாருங்க இவளுங்கள. தெய்வானே, கோவப்படாத. அப்படியே இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தாச்சு. இனி நல்லதோ கெட்டதோ அதை அவளும் அவன் புருஷனும் தான் பார்த்துக்கணும். இதில் நாம தலையிட்ட தப்பா போயிடும். கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏங்க, 4 பேர் அபிய கேவலமா பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலங்க. தெய்வானே, அமைதியா இருமா. மூணாவது அம்பும் சரியா நெஞ்சிலேயே இறங்கிடுச்சு பாரு. அடுத்த அம்புல அபி குடும்பமே க்ளோஸ். என்னதான் ஏழையா இருந்தாலும் அபி கெட்டிக்கறி தாண்டி. வந்த முதல் நாளே சீதாக்கா கிட்ட இருந்து சாமர்த்தியமா பரம்பரை நகையை வாங்கிட்டாலே. நிறுத்துங்க.